அனைவருக்கும் வணக்கம். வங்கதேசம் ஒரு இக்கட்டான சூழலை நோக்கி போய்கிட்டு இருக்கு நண்பர்களே. போன புதன்கிழமை ஷேக் ஹசீனா ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அவங்களுடைய மாணவர் அணிக்கிட்ட வந்து சோஷியல் மீடியாவில் பேசினாங்க. ஒட்டுமொத்த வங்கதேசமும் ஆட்டம் கண்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். யூனிஸுக்கு எந்த அளவுக்கு இப்போ பயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அடுத்து திருப்பியும் ஒரு போராட்டம் வெடிச்சிருமோ, நம்மளுக்கு எதிராக ஒரு போராட்டம் கிளம்பிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அச்சத்தில் இருக்கிறாப்புல. அதனால் ஆப்ரேஷன் டெவில் ஹண்ட் அப்படின்ற ஒன்றை வந்து இப்போ வங்கதேச அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவாமி லீக் மெம்பர்ஸை தேடி கைது பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, போன புதன்கிழமைக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் என்ன, முக்கியமான விஷயங்கள் என்ன, இதை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பங்களாதேஷ் வந்து இப்போ இந்தியாவுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் நண்பர்களே. கொஞ்சம் ஆழமாக ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். வங்கதேசத்தில் எப்பேற்பட்ட மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வங்கதேசத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைக்கு 2 பேர் காரணம். ஒன்று ஹஸ்னத் அப்துல்லா, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சர்ஜிஸ் அலம். இவங்க 2 பேரும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் வெடிச்சதுல, பெரிய மாணவர் போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அந்த கதைலாம் வந்துட்டு கிடையாது. இவங்க 2 பேருமே பாகிஸ்தானினுடைய கைக்கூலிகள். அந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்பாக இந்தியாவுக்கு எதிராக கொண்டு போகணும், ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை அவங்க கொண்டு போகிறாங்க. நிறைய பேர் போராட்டத்தில் வர்ற சாதாரண மாணவர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஆட்சியை நம்ம தூக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் அடிப்படையில் இது வந்து இந்தியாவுக்கு எதிராக, ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு விஷயம்தான். பாகிஸ்தான் ஃபண்டட் ப்ரோட்டஸ்ட் தான் இது. ஸோ இப்போது இந்த பெரிய போராட்டம் வெடிக்குது, ஷேக் ஹசீனா வெளியே போகிறாங்க, அடுத்து ஒரு தலைவர் தேவைப்படுது, யாரை தலைவராக கொண்டு வரலாம் அப்படின்றப்போ அமெரிக்கா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறாங்க. எங்களுடைய ஆளை வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததற்கு முக்கியமான காரணம் யார்? பாகிஸ்தான் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். ஸோ இப்படி இந்த ஹஸ்னத் அலம், அப்புறம் ஹஸ்னத் அப்துல்லா, அப்புறம் சர்ஜிஸ் அலம் அப்படின்றவங்க இந்த ஸ்டூடெண்ட் ப்ரோட்டஸ்ட் வந்துட்டு பண்ணுறாங்க. அதாவது ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் மூவ்மெண்ட் அப்படின்றவனை கொண்டு வந்து பண்ணுறாங்க. இப்போ இந்த ஹஸ்னத் அப்துல்லா தான் இந்த முக்கியமான அவன் தான் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன புதன்கிழமை ஷேக் ஹசீனாவினுடைய வீட்டை இடிக்கணும், அதாவது ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருடைய அந்த பாரம்பரிய வீட்டை இடிக்கணும். அது வந்து ஒரு மியூசியமாக இருக்குது. ஸோ அதை இடிக்கணும், அதை எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கானோரை திரட்டி அந்த வீட்டையை எரிச்சிட்டான். இது வந்து ரொம்ப ஒரு மோசமான சம்பவம். ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர்ஸினுடைய தலைவன் இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை பார்க்குறான். யூனிஸ் வந்து அந்த நாட்டினுடைய லீடர் வந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துருக்கிறாரு. இப்போ இந்த ஹஸ்னத் அப்துல்லா வந்து செஞ்சுருக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய பலர், எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிஎன்பி, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியிலிருந்து பலர் வந்து பயப்பட்டு இருக்கிறாங்க. என்னன்னா, இவன் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாப் ஜஸ்டிஸ் கொடுக்குறான், நினச்சதை நினச்ச நேரத்தில் வந்துட்டு இவன் செய்கிறான், இவனுக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது அப்படின்ற அந்த அச்சம் வந்து எல்லாத்துக்குமே பரவலாக ஏற்பட்டு இருக்கிறது நண்பர்களே. ஸோ ஹஸ்னத் அப்துல்லா இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை புதன்கிழமை வந்து பண்ணுறான். அதுக்கடுத்து வியாழக்கிழமையும் பல்வேறு பகுதிகளில் இவனுடைய ஆட்கள் அப்படியே பேரணியாக போயிட்டு ஹசீனாவினுடைய கட்சிக்காரங்க, அதாவது அவாமி லீக் கட்சிக்காரங்களை வந்துட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி கூட வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்கிறாங்க. மாப் ஜஸ்டிஸ் அப்படின்றது ஏற்றுக்கவே முடியாது, அரசாங்கம் வந்து தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே யூனிஸ் வந்து சொல்கிறாரு, என்னுடைய கண்காணிப்புக்கு கீழே யாரும் இந்த மாதிரியான வேலைகளை நான் செய்ய அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த வேலையெல்லாம் நடக்க விட்டு வேடிக்கை பார்த்தது யூனிஸ் தான். யூனிஸ்னாலாம் ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது. ஏன்னா யூனிஸே இவங்க தான் வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க. ஸோ யூனிஸ் இப்படி சும்மா கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஹஸ்னத் அப்துல்லாவினுடைய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. நிறைய இடங்களில் ஹசீனாவினுடைய கட்சிக்காரங்க, அவாமி லீகினுடைய கட்சிக்காரங்களை தேடி அடிக்கிறது, ஒரு சில இடங்களில் அவங்களுடைய வீட்டை வந்துட்டு உடைக்கிறது. அதாவது ஷேக் ஹசீனாவினுடைய வீட்டை அடித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து இவங்க அதை தொடர்ச்சியாக வந்துட்டு பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படி வெள்ளிக்கிழமை இவங்க ஒரு சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. காசிபூர் அப்படின்ற ஒரு பகுதியில் அந்த அவாமி லீக் கட்சிக்காரங்களுடைய வீட்டை வந்து தாக்கியிருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து அவாமி லீக் கட்சிக்காரங்க அவங்களுடைய அந்த மெம்பர்ஸ் இதுக்கப்புறம் பொறுத்துட்டே இருக்க முடியாதுப்பா, சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான கவுண்டர் அட்டாக் வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க. அதில் இந்த ஹஸ்னத் அப்துல்லா அவனுடைய ஆட்கள் வந்து பெரிய அளவுக்கு காயமடைஞ்சிருக்கிறாங்க. உடனே யூனிஸ் சும்மா இருப்பாரா? யூனிஸ்க்கு வந்துட்டு தாங்கிக்க முடியுமா? கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது. உடனே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆளும் நிர்வாகம், அதில் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர், அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை நாங்கள் சும்மா விட மாட்டோம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே, இவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸே கிடையாது, இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலகக்காரர்கள், இவங்களை வந்து யார் தாக்குனாங்களோ அவளை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக அந்த அவாமி லீக் மெம்பர்ஸ் யாரெல்லாம் அந்த விஷயத்தில் ஈடுபட்டாங்களோ அவங்கள வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்த வந்துட்டு கைது பண்ணுறாங்க. உடனே அடுத்து சொல்கிறாரு, மீதி இருக்கிறவங்களையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம், தேடி வந்துட்டு நாங்கள் கைது பண்ணுவோம், அவங்களுக்கு கூடிய விரைவில் நாங்கள் தண்டனைகள் வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஹஸ்னத் அப்துல்லாவினுடைய பெயரில் அவனுடைய டைரக்ஷனில் வேலைகள் நடந்து வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த ஹஸ்னத் அப்துல்லாவுக்கு மேலே ஒருத்தன் வந்துட்டு இருக்கான், மக்ஃபூஸ் ஆலம் அவன் பேர். ஸோ அவன் தான் யூனிஸினுடைய அட்வைசர். யூனிஸ் வந்து அந்த நாட்டினுடைய சீஃப் அட்வைசர். அவனுக்கு இந்த மக்ஃபூல் அலம் அப்படின்றவன்
அட்வைசர். ஸோ அந்த மக்ஃபூல் அலாம் தான் எனக்கு தெரிஞ்சு ஹஸ்னத் அப்துல்லாவை டைரக்ட் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கும் மேலே ஒரு பொறுப்பில் இருக்குவேன் இந்த மக்ஃபூஸ் அலாம், சரிங்களா, இந்தியாவினுடைய பகுதியெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவன் அவன். ஸோ இப்படி ஹோம் மினிஸ்ட்ரி வந்து அவாமி லீக் மெம்பர்ஸுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து இன்னமும் ஒரு படி மேலே போயிட்டு சனிக்கிழமை யூனிஸ் வந்து ஒரு விஷயத்தை அறிவிக்கிறார். என்ன அப்படின்னா, நாங்கள் ஆப்ரேஷன் டெவில் ஹண்ட் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா, இந்த நாட்டில் நிறைய இடங்களில் வன்முறைகள் வந்துட்டு வெடிக்குது, நிறைய பேர் கழகத்தை வந்து செஞ்சு வந்துட்டு இருக்காங்க, போராட்டம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க, அவங்கள எல்லாத்தையும் ஒடுக்குவதற்காக நாங்கள் இதை வந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. செய்கிறது பூராமே உங்களுடைய ஆட்கள், உங்களுடைய ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் மூவ்மெண்ட்லேருந்து வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு எதிராக இதை இவர் பண்ணியிருப்பாரா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதை இப்படி இவங்களுக்கு எதிராக பண்ணுற மாதிரி அறிவிச்சிட்டு களத்தில் செய்கிறது ஃபுல்லாக அவாமி லீக்குக்கு எதிராக. யார் யாரெல்லாம் ஷேக் ஹசீனா வீட்டை உடைச்சாங்களோ, போராட்டத்தில் இது பண்ணாங்களோ, அவங்கள தானே வந்து இந்த ஆப்ரேஷன் டெவில் ஹண்ட்டில் வந்துட்டு கைது பண்ணணும். ஆனால் இவங்க இப்போ யாரை வங்கதேச செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ் யாரை பிடிச்சி ஜெயிலில் அடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அவாமி லீக்காரங்களை கிட்டத்தட்ட 1308 பேர்த்த வந்துட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் பெரும்பான்மையானோர் அவாமி லீக் கட்சிக்காரங்க. ஸோ இப்போ ஏன் யூனிஸ்க்கு இவ்வளோ பெரிய ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்னா, காசிப்பூரில் இந்த ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ்க்கு எதிராக பயங்கரமான ஒரு அடி. ஸோ இதை ஒரு காரணமாக வச்சு அவாமி லீக் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக பதறி போயிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனை காப்பாற்றுறதுக்கும் தன்னுடைய அந்த செல்வாக்கை காப்பாற்றிக்கிறதுக்கும் யூனிஸ் வந்து வேலை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஒரு அச்சம் யூனிஸ்க்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, புதன்கிழமைக்கு அப்புறம் ஷேக் ஹசீனா பேசினதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே அவாமி லீகினுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வந்து பெரிய அளவுக்கு சாத்ரா லீக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவங்க வந்து பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில் துண்டு பிரசுரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஷேக் ஹசீனாவை டிஃபெண்ட் பண்ணி. அந்த மாதிரி மேலே எந்த தப்புமே இல்லை, இது வந்து ஒரு சதி அப்படின்னு பரவலாக ஆயிரக்கணக்கான பேம்ப்ளெட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த கழகக்காரர்களுக்கு யூனிஸ்க்கு வந்துட்டு பொறுத்துக்கவே முடியல. ஏன்னா இவங்களை இவ்வளோ ஒடுக்குறோம், அந்த மாதிரி நாட்டை விட்டு ஓடி போயிருச்சு, இவங்க எல்லாத்தையும் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், இன்னமும் வந்து இவங்க மக்கள் மத்தியில் தலை தூக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இவ்வளோ வேலைகளை அவசரமாக அறக்க பறக்க யூனிஸினுடைய ஆட்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் தப்பு மேலே தப்பு அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக இதனால் யூனிஸுக்கும் அந்த ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர்ஸ் அந்த அமைப்புக்கும் ஒரு பெரிய பின்னடைவை வந்துட்டு ஏற்படும். இப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சி பிஎன்பி பார்ட்டியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிஸுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணல. இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, டார்க்னஸால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஷேக் ஹசீனா வந்து ஒரு டார்க்னஸை கொண்டு வந்தாங்க, ஒரு இருட்டை நீங்கள் ஒரு இருட்டால் ஒரு வன்முறையால் எடுத்துட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷனில் எந்த மாற்றத்தையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஷேக் ஹசீனாவினுடைய அவாமி லீகை தடை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியும் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது ஷேக் ஹசீனாவுக்கு எந்தளவுக்கு ஒரு ஆபத்தை, அவங்களுடைய கட்சிக்கு எந்தளவு ஒரு ஆபத்தை வந்து யூனிஸினுடைய ஆட்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு ஆபத்தையும் ஒரு பெரிய அச்சுறுத்தலையும் பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிக்கும் இந்த யூனிஸினுடைய ஆட்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டிக்கு நல்லா தெரியும், அடுத்து இவங்க நம்மளை தான் டார்கெட் பண்ணுவாங்க, இவங்க மட்டும்தான் இனிமேல் ஆட்சியில் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பழைய எதிரி ஷேக் ஹசீனாவே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி வந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கலிதா ஜியா, பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டியினுடைய தலைவர், அவங்க வந்து வெளிநாடு போயிருக்கிறாங்க உடல் சூழ்நிலை காரணமாக. ஸோ அந்த சந்தர்ப்பத்தை வச்சுக்கிட்டு ஆட்சியை நிரந்தரமாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்ஸ் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிஎன்பி பார்ட்டி வந்து அச்சப்படுறாங்க. இப்போது எலெக்ஷன்ஸ் அடுத்து வந்தால் அதில் பிஎன்பி பார்ட்டிக்கு சரிசமமான ஒரு வாய்ப்பு வழங்காமல் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்க வச்சு அவங்களே ஆட்சியில் ஏற்றுவதற்கான எல்லா வேலைகளும் நடந்து வந்துட்டு இருக்கு. பிப்ரவரி 5ஆம் தேதி அந்த ஹஸ்னத் அப்துல்லா அப்படின்றவன் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கிறான், இந்த மாதத்துக்குள்ளே நம்ம ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி வந்து அவன் அறிவிக்கிறான். பிப்ரவரி 20க்கு அப்புறம் அவங்க கூடிய விரைவில் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து வங்கதேசத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாரும் ஆவலாக வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. மக்களினுடைய முடிவு என்ன அப்படின்றது அடுத்த தேர்தலில் தான் தெரியும். ஆனால் அந்த தேர்தலையும் இவங்க வந்து ஹைஜாக் பண்ண முயற்சி பண்ணாலும் பண்ணுவானுங்க. எதிர்கட்சிகள் எல்லாத்தையுமே அடித்து ஒடுக்கிட்டு இவங்களுடைய டாமினன்ஸை மட்டுமே காட்டுவதற்கு நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒருதலை பட்சமாக ஒரு தேர்தலை நடத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஆனால் ஷேக் ஹசீனா மேலே என்ன ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்னா, அவங்களும் இதே விஷயத்த செஞ்சுருக்கிறாங்க, எதிர்கட்சிகள் எல்லாத்தையுமே ஒடுக்கி இருக்கிறாங்க, யாருக்குமே சரிசமமான ஒரு ஸ்பேஸ் தரல அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு அவங்க மீதும் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வங்கதேச அரசியலில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், எதிர்கட்சிக்கு சரியான மதிப்பு அளிக்காதது, அவங்கள மட்டுமே டாமினண்ட்டாக இது பண்ணுறது. ஆனால் ஷேக் ஹசீனா ஒரு தவறு பண்ணாங்க அப்படின்னா அந்த தவறை சரி செய்கிற மாதிரியான ஒரு சொல்யூஷன் தான் வரணும். ஆனால் நீ அதோட மோசமான ஒரு நிலைக்கு வங்கதேசத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா வங்கதேசத்தினுடைய ஃபியூச்சர் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்துட்டு இருக்கு. மக்கள் பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம்
இப்போ வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிராக ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஷேக் ஹசீனாவினுடைய தந்தையினுடைய அந்த வீட்டை, அந்த பூர்வீக வீட்டை கலகக்காரர்கள் எரிக்கிறாங்க. இதுக்கு வந்து நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானினுடைய முக்கியத்துவம். அவர் சுதந்திரத்திற்காக எந்த அளவுக்கு பாடுபட்டார் அப்படின்றது தெரியும். ஸோ அதனால இந்த ஒரு வீட்டை இடித்தது ஏற்றுக்கவே முடியாது. இது வங்கதேச மக்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு இப்போ வங்கதேசத்தினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய கருத்து தேவையற்றது. எங்கள் உள்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நீங்கள் ஏன் வந்து பேசுகிறீங்க? நாங்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே நடக்கிறத பற்றி ஏதாவது வந்து பேசுகிறோமா? ஸோ இது எங்கள் நாட்டினுடைய இன்டர்னல் மேட்டர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறா? வங்கதேசத்தினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே அவன் நம்மளுடைய ஹை கமிஷனரை சம்மோன் பண்ணாங்க. சம்மோன் பண்ணி ஏன் ஷேக் ஹசீனாவை வந்து நீங்கள் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிச்சாங்க. பதிலுக்கு நம்ம வங்கதேசத்தினுடைய ஹை கமிஷனரை கண்டித்து சொன்னோம். என்னன்னா, அது அந்த மாதிரினுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி விஷயங்கள் போயிட்டுருக்கு நண்பர்களே. எல்லாம் எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஷேக் ஹசீனாவை பேசுவதற்கு அலோவ் பண்ணோம்ல, அதிலிருந்து ஆரம்பிச்சிது. தன்னுடைய கைக்கூலிகளுக்கும் யூனிஸுக்கும் இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக விஷயங்களை செய்யணும், இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும். அதை கவுண்ட்ரு பண்ணுவது இந்தியாவுக்கு ரொம்ப சுலபம் அப்படின்றது கண்டிப்பாக யூனிஸினுடைய ஆட்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம யாரையும் வேணும்னே மடக்கலை, யாரையும் வேணும்னே கவுண்ட்ரு பண்ணல. நம்மளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும், நம்மளுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும், நம்மளுடைய எல்லைகளுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தணும் அப்படின்றவங்கள தான் நம்ம வந்து கவுண்ட்ரு பண்ணுறோம். அவங்கள தான் முறியடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். சரியா? எனக்கு தெரிஞ்சு நான் அடுத்து என்ன நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, வங்கதேசத்தில் ஒரு நிலையான ஆட்சி இருக்காது. இந்த பிஎன்பி கட்சியும் அப்புறம் அவாமி லீக்கும் ஒன்றா இணைஞ்சு இந்த பாகிஸ்தான் கைக்கூலிகளுக்கு எதிராக களமிறங்கினா மட்டும்தான் அங்கே ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது நடக்கும். இப்போ அவாமி லீக் மெம்பர்ஸ் என்ன தான் இப்போ இருக்கக்கூடிய அந்த கலகக்காரர்களுக்கு எதிராக போராடினாலும் போலீஸ் ஃபோர்ஸை வச்சு, ஆட்சி அவங்க கையில் வந்துட்டு இருக்கு, போலீஸ் ஃபோர்ஸை வச்சு அவாமி லீகை இவங்க ஒன்றுலாம் பண்ணிடுவாங்க, பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்க. அதனால் அவாமி லீக் மெம்பர்ஸ்க்கு ஒரு அச்சுறுத்தல் அப்படின்றது இருக்குது. அதனால் மக்கள் ஒரு பெரிய போராட்டமாக முன்னெடுத்து இவங்களை புறக்கணிக்கணும். அடுத்து திருப்பி ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும். இப்போ நடந்தது வங்கதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிழை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை கூடிய சீக்கிரம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தின் மூலமாக சரி செஞ்சால் மட்டும்தான் வங்கதேசத்துக்கு ஒரு நிலையான ஆட்சி கூடிய விரைவில் வந்துட்டு கிடைக்கும். இல்லாட்டி பாகிஸ்தான் மாதிரி வங்கதேசம் பின்னோக்கி தான் வந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். பாகிஸ்தானுடைய ஆட்களை உள்ளே இறக்குனா பாகிஸ்தான் சொல்கிறத கேட்டால் எந்த நாடுமே உருப்படாது. அதுக்கு வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய நிலைமை ஒரு சான்று. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் வங்கதேசத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.